10,000 கைதிகள் இருக்கிறதுக்கு வசதியான நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள்ள 39,000 கைதிகள் இருக்கிறாங்க. இதுல யாருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள்ள இப்போ மிகப்பெரிய ஒரு கலவரம் 2 நாளா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த கலவரத்துக்கு என்ன காரணம்? இது எப்படி ஆரம்பிச்சுது? போலீஸ் இதுக்கு என்ன நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்கிறாங்க? அரசாங்கத்தால என்ன சொல்றாங்க? எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையுமே இந்த வீடியோவில் நான் டீகோட் பண்ண போறேன். நீங்க அதை பார்க்க போறீங்க, கேட்க போறீங்க. ஹலோ அண்ட் வெல்கம் எவ்ரிவான், புவிஸ் ஹியர் அண்ட் யூ வாட்சிங் மீ. நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, 2026 ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த சிறைச்சாலைக்குள்ள ஒரு சின்ன சண்டை ஒன்று வந்திருக்குது. இந்த சண்டை கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஜெயில் மொத்தமும் பரவி மிகப்பெரிய ஒரு கலவரமா இது பரவி பெருசா இருக்குது. பெருசானதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற கைதிகளை அடிச்சு கொள்றதா இருக்கட்டும், அங்க இருக்கிறவங்க கிட்ட சண்டை போடுறதா இருக்கட்டும், பொதுவா என்னென்னலாம் நடக்குமோ அது எல்லாமே அந்த சிறைச்சாலைக்குள்ள ஒரு கலவரம் நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துக்குள்ள என்னென்னலாம் நடக்குமோ அது எல்லாமே அந்த சிறைச்சாலைக்குள்ள நடந்துகிட்டு இருக்குது. அதுக்குள்ள இருக்கிற காவலர்கள் இருப்பாங்க, அவங்களையுமே அடிச்சு அவங்களையுமே காயப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த சிறைச்சாலைக்குள்ள நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த கலவரம் ஆரம்பத்தில் சின்னதாக தான் ஆரம்பிச்சிருக்குது. 2 பேர் தான் ஃபர்ஸ்ட் சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 2 பேர் 2 கேங்கா மாறி கேங் வாரா மாறி இருக்குது. அந்த கேங் வார் தான் கொஞ்ச நேரத்திலேயே ஜெயில் மொத்தமும் பரவி பல இடங்களுக்கு பரவி இருக்குது. ஜெயில இருக்கிற பல இடங்களுக்கு பரவி இருக்குது. பரவி இது ஒரு கலவரமாவே மாறி இருக்குது. அண்ட் இந்த சண்டை வர்றதுக்கு முக்கியமான காரணம்ட்டு மீடியாஸ்ல போலீஸ்காரங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது அதிகாரப்பூர்வமா அரசாங்கத்தாலேயோ இல்லாட்டி மற்றவங்களாலேயோ ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. ஆனா மீடியாவில இப்படி சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சோசியல் மீடியாவிலையும் மீடியாஸ்லயும் சொல்ற எல்லாமே உண்மையும் கிடையாது, எதுவுமே பொய்யும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த கலவரத்துக்கு இவங்க ஒரு காரணம் சொல்றாங்க. அதாவது அந்த ஜெயிலுக்குள்ள ட்ரக்ஸ் சப்ளை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்குது. அந்த ட்ரக்ஸ் சப்ளை பண்ற ஒருத்தரை இன்னொருத்தர் ஜெயிலர்கிட்ட காட்டி கொடுத்துருக்குறாரு. அதனால அவங்க 2 பேருக்கும் இடையில தான் ஃபர்ஸ்ட் ஒரு மோதல் வந்திருக்குது. அது 2 கேங்குக்கு இடையில இருக்கிற ஒரு கேங் வாரா மாறி இப்போ மிகப்பெரிய ஒரு கலவரமா மாறி இருக்குது அப்படின்ட்டு அதுக்கான ஒரு காரணம் சொல்றாங்க. அண்ட் இந்த கலவரத்துல சிறைக்குள்ள அந்த ஜெயிலுக்குள்ள நிறைய எதிர்பாராத விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. அதாவது அங்க தப்பு பண்ணவங்களும் இருப்பாங்க, தப்பு பண்ணாம பொய்யா ஜோடிக்கப்பட்ட நிறைய கைதிகளும் இருப்பாங்க. ஸோ நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. அந்த ஜெயிலுக்குள்ள அங்க இருக்கிற மொத்த பேரையுமே கெட்டவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அரசாங்கத்தால இவங்க கெட்டவங்க அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணப்பட்டவங்க மட்டும் அங்க கிடையாது. அத சந்தேகத்தின் பேர்ல இருக்கிறவங்களும் அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிறாங்க. 10,000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 39,000 பேர் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது சின்ன கணக்கு கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவங்களுக்கு என்ன சேஃப்டி இருக்க போகுது? ஸோ அங்க இருக்கிற மெடிக்கல்னு ஒரு சைடு ஒன்று இருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க பெயின் கில்லருக்குன்னு தனியா மாத்திரைகள் வச்சிருப்பாங்க. பெயின் கில்லர் மாத்திரைகள் அதை எல்லாத்தையுமே திருடி ட்ரக்ஸ்க்காக அங்க இருக்கிற கைதிகள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ட்ரக்ஸ்க்காக யூஸ் பண்ண அந்த பெயின் கில்லர்ஸை வச்சு அவங்க அந்த இடத்துல கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த ஜெயிலுக்குள்ளேயும் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்காக உள்ளுக்கே ஜெயிலர்ஸ் இருப்பாங்க. அவங்கள அவங்க அந்த பெயின் கில்லர் போட்டுட்டு அவங்கள தாக்கி இருக்கிறாங்க. அவங்களுமே அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல பெண் கைதிகளும் இருக்கிறாங்க. ஸோ இந்த பெண் கைதிகள் எல்லாமே கூரை மேலே ஏறி நின்று, அந்த ஜெயில் கூரை மேலே ஏறி நின்று எங்களை வேற ஜெயிலுக்கு மாத்திருங்க, இல்லைன்னு சொன்னாக்க எங்களை ஏதாவது ஒன்று பண்ணிருங்க, இங்கே எங்களால இருக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க மேலே ஏறி கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைட்ல அதே மாதிரி அந்த ஜெயில இருக்கிற கலவரத்தை வச்சு அந்த ஜெயில இருந்து தப்பிக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே இப்ப மீடியாவில் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கலவரம் நடக்கும்போது போலீஸ் என்னென்னலாம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னா, உள்ளுக்கு ஜெயிலர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே காப்பாத்தி வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக 1-2 தடவை ஒரு நிமிஷத்துக்கு மேல, அதாவது ஒரு 10 செகண்டுக்கு மேல ஜெயில் கதவை திறக்காம ஒரு 10 செகண்டுக்கு மட்டும் லைட்டா திறந்துட்டு டக்குனு உள்ளுக்கு போயிட்டு அங்க காயப்பட்டவங்க எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த உள்ளூர் போலீஸ் மட்டும் இல்லாம வெளியூர்ல இருந்தும் வெளி மாவட்டங்கள்ல இருக்கிற போலீஸ்களும் டக்குன்னு அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க. ஸ்பெஷல் ஸ்குவாட் டீமும் அந்த இடத்துல இருக்குது. ஆர்மியும் இப்போ அதே இடத்துல தான் இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் உள்ளுக்கு மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்தையுமே மீட் எடுக்கிறதுக்கான முயற்சியை ஸ்ரீலங்கன் போலீஸும்
பாதுகாப்பு துறையும் வந்து இப்போ வந்து அந்த இடத்துல வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கலவரத்துல எத்தனை பேர் வந்து இறந்து போயிருக்கிறாங்க, எத்தனை பேர்த்துக்கு காயம் அப்படின்ட்டு ஆரம்ப கலவரத்தின்படி, ஆரம்பமா கலவரம் வந்து ஆரம்ப கட்டத்துல இருக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 பேர் வந்து இறந்து போயிருக்கிறாங்க, 30 பேருக்கு மாதிரி காயம் அடைஞ்சிருக்குது அப்படின்னு தான் போலீஸ் தரப்புல இருந்து மீடியாவுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஆளுங்கெல்லாம் வெளியே வர 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 ஆளுங்க அடிபட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் போட்டு அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிப்போர்ட்ஸ் எடுக்கும்போது என்ன தெரிஞ்சிருக்குது அப்படின்னா 30 பேருக்கு மேல, கிட்டத்தட்ட 25-30 பேருக்கு மேல இறந்து போயிருக்கிறாங்க, 100 பேருக்கு மேல காயம் அடைஞ்சிருக்குதாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த விஷயத்த பார்த்துக்கிட்டு இருந்த பொதுமக்கள், அதாவது அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்க ஆடு மாடு கிடையாது, அவங்களும் மனுஷங்க தான். ஸோ அந்த மனுஷங்களோட அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே அந்த ஜெயிலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் வெளியே வந்து நின்றுக்கிட்டு எங்க சொந்தங்கள் தான் அவங்க, ஏன் யாரு அங்க இருக்காங்களா, அவர் வந்து என் அண்ணா, அவர் வந்து என் அப்பா, அவர் அங்க இருக்கிறாரா அப்படின்ட்டு பொதுமக்கள் வந்து ஒரு இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய ஆதங்கத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எங்களுடைய ஆட்கள் உள்ள இருக்கிறாங்க, அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா அப்படின்றது சரி நாங்கள் பார்த்துட்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து போலீஸ் வந்து இடம் கொடுக்காம இருக்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு இறந்து போறது யார் அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு நிலைமையில தான் இப்போ வந்து அங்க இருக்கிற போலீஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இந்த ஒரு விஷயம் தான் நம்பர் 1 ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ இதை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் வரல. இதில் வந்து உண்மையும் இருக்குது, பொய்யும் இருக்குது. அதாவது இந்த ட்ரக்ஸ் சப்ளைனால தான் இந்த ஒரு கலவரம் வந்திருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து அதிகாரப்பூர்வமாக இல்லை. அது வந்து இன்னுமே விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க கலவரம் என்ன அப்படின்ட்டு. இந்த கலவரத்தை நிறுத்திட்டு தான் இந்த கலவரத்துக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு போலீஸாலையும் கோர்ட்டாலையும் மக்களுக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு விஷயத்த வந்து சொல்ல முடியும். இதனால தான் கலவரம் வந்திருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு சைட்ல வந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இப்படி ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, இன்னொரு சைட்ல வந்து மீடியாஸும் மக்களும் வந்து ஒரு விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது 10,000 பேர் இருக்க வேண்டிய ஒரு சிறையில 39,000 பேர் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஸோ இது வந்து போலீஸே வந்து ஆரம்பிச்ச ஒரு கலவரமா அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க இருக்கிற அத்தனை பேரையுமே வந்து கைதிகள் அப்படின்ட்டு அவங்க வந்து அறிமுகப்படுத்துவாங்க, மக்களுக்கு வந்து சொல்லுவாங்க இங்க வந்து 39,000 கைதிகள் இருக்காங்கன்ட்டு. ஸோ அந்த 39,000 கைதிகளையுமே மொத்தமா கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போலீஸ் இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி ஷூட்டிங் ஆர்டர் வாங்கி அங்க இருக்கிறவங்கள மொத்தமா கிளீன் பண்றது அவங்களுடைய பிளானா இருக்குமா, இது வந்து ஒரு மாஸ்டர் பிளானா இருக்குமா அப்படின்ட்டு ஒரு சைட்ல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி அது வந்து அவங்களுடைய மாஸ்டர் பிளானாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, அதுக்குள்ள வந்து அதே போலீஸ்காரங்களே அடிபட்டு அதில் வந்து இறந்து போயிருக்கிறாங்களே, ஸோ அதுக்கு வந்து என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்ற சந்தேகங்கள் இன்னுமே வந்து விசாரணையில் தான் இருக்குது. ஸோ இந்த கலவரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதில் வந்து எத்தனை பேர் இறந்து போயிருக்கிறாங்க, அவங்களாம் யார் யார், அவங்களுடைய குடும்பத்துக்கு ஒப்படைக்கப்படும், அப்புறம் அவங்க காயமடைஞ்சவங்க அவங்க குடும்பத்துக்கிட்ட தெரிவிக்கப்படும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இந்த கலவரம் முடிகிற வரைக்குமே யார் சொல்றதையுமே நம்பாதீங்க. ஏன்னா எல்லாமே ஒரு கெஸிங்ல தான் இருக்குமே தவிர எதுவுமே உண்மையா ப்ரூஃப் பண்ணி யாராலையுமே ரிலீஸ் பண்ண முடியாது. இந்த கலவரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கலவரத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது சாதாரண பொதுமக்களுக்காக இருக்கட்டும், போலீஸ்காக இருக்கட்டும், அவங்களுக்குமே தெரிய வரும். ஸோ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதோடைய இந்த கலவரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கலவரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு ரிலீஸ் பண்ணுவாங்க, அதையுமே நான் வந்து வீடியோவை எடுத்து போடுறேன், அதையுமே போயிட்டு பாருங்க. இதை வந்து மற்றவங்களும் ஷேர் பண்ணி விடுங்க. நிகம பக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. அந்த இடத்துல கைதிகள் தப்பிச்சு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாராவது உங்களுக்கு தெரியாத ஒரு மூஞ்சி, எங்கேயோ பார்க்காத ஒரு மூஞ்சி உங்க ஏரியாவில் எங்கேயோ சுற்றி இருந்துச்சு சொன்னாக்க நீங்க வந்து போலீஸ்க்கு தெரிவிக்கலாம் அப்படின்ட்டு போலீஸ்ல இப்போ வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீர்கொழும்பு பக்கம் இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா இப்போ வீடியோக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது ஒரு கிச்சஸ் அண்டில் தென் பை.